இந்த பகுத்தறிவாளர் கழகத்திலே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன தலைப்பு பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட இன்னைக்கு என்ன யாருடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு தலைப்பை யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவுகளும் பகுத்தறிவாளரின் கடமையும். ஏன்னா நம்ம ஒரு முடிவோடு இருந்தோம். ஆனால் இந்த தலைப்புக்குள்ளே என்ன பேச போகிறோம், ஒன்றுமே இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருந்தது. ஆனால் மே 4ஆம் தேதி அந்த உணர்வை எல்லாம் உடைத்து போட்டது அப்படின்றது தான் உண்மை. இங்கே நம்ம நிறைய இடங்களில் எதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஊய் ஊய் அப்படின்னு சொல்கிறத தவற விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. வைப் பண்ணு ப்ரோ அந்த மாதிரி நம்ம சொல்லாமல் தவற விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. அடுத்ததாக ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த வாசகம் இருக்குது. என்னென்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுக்கு தேவையில்லாமல் உழைக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் நல்ல திட்டங்களை கொடுக்கணும், என்னத்தை பண்ணி என்னத்தை இது மாதிரி கடைசியில் எதுக்கு நான் எண்ணத்துக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு மனநிலை. நான் ஒரு பேராசிரியர். இப்போது ஒரு தேர்வு வரக்கூடிய சமயங்களில் மாணவர்கள் எப்படி வருவாங்களோன்னு எனக்கு இன்றைக்கே பதட்டமாக இருக்குது. என்ன மேம் எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க, தலைவர் கூட தான் தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சுட்டு வந்தார், அது பெருசு இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் படிக்காமல் எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்குது. எங்கே அந்த அளவுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது பாருங்களேன். அந்த பயத்தினால பேசுறதையே நிறுத்திடலாமான்னு கூட நான் நினச்சேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம முடங்கி விடக்கூடாது. ஒரு பெரியார் கொள்கைகளாக ஈர்க்கப்பட்ட நாம் அடுத்தடுத்து களமாட வேண்டியது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே பேதலிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு தான் எனக்கு இருந்தது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு திமுக கழகத்தினுடைய தலைவர். மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும், மாநிலமும் வளரும். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நாகரிக அரசியலைத்தான் நான் இங்கே பார்க்குறேன். என்னதான் எனக்கு எதிர்கட்சிக்கான இடத்துல கூட நான் இல்லாமல் போனாலும் இது நாள் வரைக்கும் தொடர்ந்த அந்த நலத்திட்டங்கள் இனிமேலும் தொடர வேண்டும், உங்களுடைய ஆட்சியும் தொடர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இழையோடிய செய்தியையும் சேர்த்து தான் நான் பார்க்குறேன். அதனால் அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாகரிக அரசியல் செய்யணுமா வேணாமா? நமக்கு ஒரு கொந்தளிப்பாக இருக்கு இல்லையா, என்னத்தை நம்ம நாகரிக அரசியலை பண்ணி என்னத்தை வாரி வச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கோபம், தார்மீகமான ஒரு கோபம் வருது. இப்போ இந்த சூழலில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கறது? அப்போது நாகரிக அரசியல் பண்ணால் இப்படி தான் ஆகுமா, அநாகரிக அரசியல் பண்ணால் மேலோங்கி இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அநாகரிக அரசியலுக்கான சான்றுகளும் இதே சமுதாயத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஏற்கனவே மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியும் கூட இன்னைக்கு எங்கே இருக்குது, அந்த வாக்கு சதவீதம்லாம் குறைஞ்சி போய் இருக்கே அப்படின்றத பார்க்குறோம். அப்போது நாகரிக அரசியலும் இன்னைக்கு தோற்றுவிட்ட ஒரு சூழலில் பார்க்குறோம், அநாகரிகமான அரசியலும் தோற்றுவிட்ட ஒரு சூழலில் பார்க்குறோம். அப்போது இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும்? இந்த தேர்தலில் வெறுமனே கணக்குகள் மட்டும்தானா, அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை யோசித்து பார்க்குறேன். ஐயா பெரியார் தான் சொல்கிறாரு, அறிவை அதிகாரமாக நினைக்கிறார். அறிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வாக்களித்தார்கள் என்றால் இப்படித்தான் வரும், இப்படி ஒரு அதிகாரம் வரும் அப்படின்றனால்தான் அறிவை அதிகாரமாக நினைத்தார் தந்தை பெரியார். இப்போ இந்த இடத்துல இருந்து இதை பாருங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிக மனநிலை அப்படின்றது எப்படி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் சகோதரியாகவும் இருப்பேன், நான் மனைவியாகவும் இருப்பேன். கொஞ்சமாவது வெக்கம் அப்படின்றது ஒரு உணர்ச்சி வேண்டாம்? அந்த அளவுக்கு கெட்டு போச்சு அப்படின்றது தெரியல. அப்போது நான் சகோதரியாக இருப்பேன், நான் தாயாக இருப்பேன் அப்படின்னா வேற, நான் தோழியாக இருப்பேன், நான் வேற மாதிரியா இருப்பேன் அப்படின்னா வேற. நான் சகோதரியாகவும் இருப்பேன், நான் இப்படியும் இருப்பேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளினுடைய அந்த சமநிலை கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒருத்தர் கையில்
இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிகிட்டு இருக்கே. எவ்வளோ மோசமான சூழல் பாருங்களேன். இப்போது பள்ளிக்கூடமாகட்டும் அல்லது கல்லூரிகளாகட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களாகட்டும், டிவியில் அல்லது யூடியூப்களில் அல்லது இந்த காட்சி ஊடகங்களில் யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பணம் கேட்டாலும் அதை கொடுத்து அவங்களுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறாங்க. இதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்றதெல்லாம் நீங்கள்லாம் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நபர் யாரை இவங்க கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நிகழ்ச்சியில் இருக்கிறதுலேருந்து பேசி முடித்து மறுபடியும் அவங்கள கொண்டு போய் வீட்டில் விடுற வரைக்கும் அனைத்து வேலைகளையும் அவங்களே செஞ்சு முடிச்சிடுவாங்களாம். சரியா? அப்போ இந்த சூழலை நம்ம தப்பை யார் மேலே கொண்டு போய் வைக்கிறது, எங்கே தவறு நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு காட்சி ஊடகத்தின் வழியாக அவங்க பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரபலம் என்பது நியாயமான முறையில் இருக்கா இல்லையா அப்படின்ற குறைந்தபட்சம் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? இந்த முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்னு சொல்லி தேர்தல் எல்லா மாநிலங்கள்லையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பில் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லவே இல்லை. அந்த கருத்து கணிப்பு கூட திமுகவுக்கு பெரும்பான்மையாகவும் அதிமுகவுக்கு சிறுபான்மையாகவும் கொடுக்கப்பட்டது. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறாங்க, நாங்கள் அந்த காலத்திலேருந்து கணிச்சது இதுவரைக்கும் மாறலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. யாராலையுமே கணிக்க முடியலை அப்படின்னா அப்போ எங்கே இந்த தவறு நடந்திருக்கு? ஒரு தொலைக்காட்சியில் என்ன காலையில் வாக்கு எண்ணும் பொழுது கூப்பிட்டுருக்காங்க. 8 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் உள்ளே போய் உட்காந்து நம்ம வாக்கு முதல்ல தபால் ஓட்டுகளை எண்ணுறாங்க. அப்படி தபால் ஓட்டுகளை எண்ணும் பொழுதே அன்னைக்கு முடிவுகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதில் யார் லீடிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க தான் முடிவுலையும் லீடிங்கில் இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தபால் ஓட்டுகளை எல்லாம் எண்ணும் பொழுது அப்போவே கொஞ்சமாக தொடங்கிடுச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதல்வராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி தான் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு செய்தி வருது. நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இது நியாயமான முறையில் வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரணமாக நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா எதுவுமே உழைக்கலை, எதுவுமே திட்டங்கள் செய்யலை, எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், அப்படி நடந்திருந்தால் இந்த இப்படி ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படியான சூழல் எதுவுமே இல்லை. கடைசியாக தேர்தலுக்கு முன்பு கூட பெண்களுக்கு உரிமை தொகை கிடைத்துவிட வேண்டும் அப்படின்றதுக்காக 3 மாதத்தை ஒன்றா சேர்த்து கொடுத்து இந்த கோடை காலத்துக்கான ஒரு டிஸ்கவுண்ட் போல் அதற்கான ஒரு தொகையும் சேர்த்து போட்டு முழுசாக 5000 அரசு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த தோல்வியை எப்படி புரிந்து கொள்வது? முடியவே இல்லைங்க. எப்படி தான் என்னதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது உளவுத்துறை கொடுத்த தகவல் பொய்யா போயிடுச்சா? இன்னைக்கு ஒரு ஹால் புக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். கல்யாணம் வைக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 3 மாதம் முன்னாடி புக் பண்ணணுங்க, அப்போ தாங்க இந்த சத்திரம் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்க்கிங் வசதியோடு வேணும் அப்படின்னு சொன்னால் அதோட பட்ஜெட்டே வேறு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு தான் நான் தொழில் முனைவோராக வரப்போகிறேங்க. ஆனால் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த நபரை கூப்பிட்டு வச்சு நான் பேசணும், எனக்கு பேசுறதுக்கான ஒரு இடம் உண்டா அப்படின்னு ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த அரசு திமுக அரசு. ஆனால் அந்த இடத்துல ஒரு தோல்வியை முதல்வர் தழுவுகிறார்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த ஊரில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் பாலாபிஷேகம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்தும் ஒரு டம்ளர் பாலை கொண்டு இந்த குடத்துல ஊற்றுங்க, அது அப்படியே ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம். சரின்னு ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஒரு டம்ளரில் பாலை ஊற்றுறாங்க. கடைசியாக அந்த குடத்தை எடுத்து பார்த்தா வெறும்னே தண்ணி தான் இருக்குது, பாலே இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கும்? நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறதுனால அந்த குடத்துல என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாருமே வெறும்னே தண்ணியை கொண்டு போய் ஊற்றிருக்கிறாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. அந்த மாதிரி என் வீட்டில் என் பேரன் சொல்லிட்டான், என் வீட்டில் என் பையன் சொல்லிட்டான், என் வீட்டில் என் பொண்ணு சொல்லிட்டா, அவள் சொல்லிட்டான்னா அதை நான் மீறவே மாட்டேன். அப்படியே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அப்படியான சூழல்ல இவங்க எல்லாரும் கொண்டு போய் எங்கே போடணும்னு நினச்சாங்களோ அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு இவங்களும், இவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களும், இப்படியே மாறி 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 போய் கடைசியில் இன்னைக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது நமக்கு தெரிந்து விட்டது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது. திமுகவில் இருந்து திமுகவில் செய்யக்கூடாத ரவுடிசத்தை எல்லாம் பண்ணி கட்சியால் நீக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு ஊழலற்ற புனிதமான அதுலேயும் வந்துட்டு ஒரு முன்மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காருன்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நினச்சி பார்க்கறதுக்கே என்னால் முடியல. எவ்வளோ மோசமான ஒரு சூழலில் இருக்கிறோம் பாருங்கள். ஒரு கட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொரு கட்சியில் போய் மேல் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அப்போ அந்த கட்சி எந்த மாதிரியான கட்சின்றது இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சா? ஐயோ இந்த இடத்துல நம்ம மாட்டிட்டோமா? ஆனால் இன்னும் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எதிர்கட்சியாக திமுக இருக்கின்றது. அந்த வாக்கு எண்ணும்போது திமுக அதிமுக பக்கத்து பக்கத்தில் வரும்பொழுது ஐயோ என்னவாயிடுமோ? பாஜகன்னு சொல்லலாம், தாவேக்கான்னு சொல்லலாம், அதிமுகன்னு சொல்லலாம், இந்த பூன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி ஒரே சித்தாந்தம் தான். ஆனால் கட்சியினுடைய பெயர்கள் மட்டும் வேற வேறையா இருக்கு. அந்த கட்சியே ஆளும் கட்சியாகவும் அந்த கட்சியே எதிர்கட்சியாகவும் இருந்தால் நம்முடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நம்மலாம் எங்கங்க போகிறது? எதை நம்பி இருக்கிறோம்? அப்போது இந்த சூழலில் இவங்க ரெண்டு பேருக்கும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பக்கத்தில் உரசுற மாதிரி போகும்பொழுதெல்லாம் நம்ம மனசில் அப்படியே இதய துடிப்பு வந்து எகிரி 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 இறங்குத. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலாக அன்னைக்கு அமைஞ்சதுன்னு பார்க்குறோம். அப்போது இது யாரால் நடந்திருக்கு? இந்த அரசு செய்த திட்டங்கள் மீது மக்களுக்கு ஏதேனும் விமர்சனம் இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. அதற்கான இடம் வந்து அந்த அரசு கொடுத்திருந்ததே. அப்போ ஏன் சொல்லலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தலைக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்கிறோம்ல, அது இல்லை, அது தப்பு. ஒரு கிண்டர் ஜாய்க்கு ஒரு ஓட்டு. அதனால் ஓட்டினுடைய மதிப்பு என்ன? ஜனநாயகத்தை காப்பாற்றுவது கிடையாது, மக்களாட்சியை விரும்புவது கிடையாது. ஒரு கிண்டர் ஜாய்க்கு ஒரு ஓட்டு. அப்படியாக இன்னைக்கு வந்து மாறி இருக்கின்றது. அப்படின்றது எவ்வளோ மோசமான ஒரு சூழல். அம்மா தலைமை உரையில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்படி குழந்தைகளை வந்து நீங்கள் தூண்டி விட்டு ஓட்டு வாங்கிறது அப்படின்றது சரியான ஒரு செயல்பாடா? அதே குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இந்த கல்வியை போதித்தால் அது வேற. இன்னைக்கு கூட நம்ம வந்து பாலியல் சார்ந்த கல்வியை பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்குங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் போயிட்டு இருக்கே. அதுலேயும் இன்னைக்கு வந்து ஊடகத்தில் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி, உலகமே கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குது? அப்படியான ஒரு சூழலில் அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு பாலியல் கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஒரு கல்வி அந்த குழந்தைகளுக்கு அவசியம் அப்படின்னு இன்னைக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க. வரக்கூடிய ஆட்சியில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வரக்கூடிய ஆட்சியில் எப்படி இருக்கும்? இப்போது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் பகுத்தறிவு சார்ந்த புத்தகங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணுங்களேன். ஒன்று கூட இல்லை. அப்போ வெறும்னே வந்துட்டு ஒரு உணவுக்கு ஊறுகாய் தொட்டுக்கொள்வதை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது திமுக அரசு வந்து பாடத்திட்டத்துக்குள்ள ஒரு பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 75 வருஷம், 50 வருஷம் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு இப்போதான் ஊறுகாயை தொட்டுக்கொள்வது போல இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனை பாடநூல்களுக்குள்ள வந்திருக்கு. அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேற ஒரு அரசு வருது அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவுக்கான இடம் இருக்குமா? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் பகுத்தறிவு வேணாம்? ரொம்ப சுலபங்க. இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குது, இன்றைக்கி ஏன் அவங்க வந்து மேலே வந்திருக்காங்க, இன்றைக்கி ஏன் இவங்க கீழே வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் கர்மாங்க. இந்த கர்மாவை யாருமே மாற்ற முடியாதுங்க. அந்த கர்மாவையெல்லாம் குர்மா வைத்து சாப்பிட்ட ஒரு கட்சி திமுக இல்லையா? அப்போ இந்த சூழலில் இந்த மாதிரி கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் பதட்டமே இல்லாமல் அப்படியே போயிடலாம். ஆனால் ஏன் ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்குது, ஏன் ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏன் ஒருத்தன் என்னுடைய சாப்பாடு குப்பை தொட்டியில் வந்து கிடைக்குது, ஏன் ஒருத்தன் பசியாலேயே செத்து போகிறான் அப்படின்றத யோசிச்சோன்னா அந்த பகுத்தறிவைத்தான் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு நீயா நானா நீயா நானா நீயா நானான்னு ஓடிட்டுருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வினா, நாங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி,
நாங்கள் வந்துட்டு பாஜகவுக்கு, அதாவது பாசிச ஆட்சிக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு பேசி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எப்படி தான் அவராவது கார் மாறி முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு போனார். ஆனால் இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி ஓடுவாங்களா? முகத்தையாவது மறைச்சிக்கிட்டு போகக்கூடாது, அதுவும் இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டான்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு. அதாவது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திடீர்னு இரவோடு இரவாக தன்னுடைய குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புவாங்க பாருங்க. அந்த மாதிரி நாங்கள் போய் ஆதரவு கொடுக்குறோம். என்னன்னு கேட்டால், ஐயோ ஜனநாயகம் காப்பாற்ற வேணாமா, ஐயோ அதுக்குள்ளே பாஜக வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க. நல்லவங்க யாரு, நல்லவங்க மாதிரி பேசுகிறவங்க யாரு அப்படின்ற அந்த உணர்வு மக்களுக்கு இல்லையே அப்படின்றதான் ரொம்ப பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. அப்போது ஊடகத்தில் எது வந்தாலும் உண்மையாக இருக்குமோ? வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அதே மாதிரி வாட்ஸ்அப் பொய் சொல்லாது, இதில் இன்ஸ்டாவில் என்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாமே உண்மை, அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த கூட்டத்தை எப்படி மாற்றுவது அப்படின்றதே தெரியலையே. அதான் தலைமை உரையில் அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு கிணத்து தவளை போல் சுருங்கிட்டாங்களே. இளைஞனுடைய ஆற்றல் இருக்குது பாருங்களேன், எப்படியான ஒரு ஆற்றல். இவர் பாரதிதாசன் பாடும்போது மானிட சக்தி மானுட சமுத்திரம் நாம் என்று கூவு அப்படின்வாரு. அப்படி இருக்கக்கூடிய மனித சக்தியை ஒரே ஒரு கைக்கு அடக்கமான ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ள, அலைபேசிக்குள்ளே அடக்கி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. மனிதன் வந்து கால்நடையாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் வந்திருக்கிறான். இமயமலையிலேருந்து புறப்பட்டு வந்ததை எல்லாத்தையும் நம்ம வரலாறுகள் நமக்கு வந்து சொல்லுது. சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் ஒன்று தான், அங்கேருந்து இங்கெல்லாம் அவன் வந்து பயணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இன்னைக்கு ஒத்த அறைக்குள்ள ஒரே ஒரு அலைபேசிக்குள்ள வாழ்க்கையே அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுனே தெரியல. நமக்கு முன்னாடி இப்படியான ஒரு பெரும் ஆபத்து முன்னாடி உட்கார்ந்துருக்கு.